வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், சென்செக்ஸ், மிட் கேப் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால மிட் கேப் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. அது இல்லாமல் கமாடிட்டியில் நம்ம கோல்டில் என்ன நடக்குது, க்ரூடு ஆயிலில் என்ன நடக்குது, நேச்சுரல் கேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோங்க. இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நிஃப்டியில் இன்றைக்கி என்ன நடந்தது? ஸோ நிஃப்டியில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்ச். ஸோ இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1 hour சார்ட்டில் போய் என்ன நடந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயம், ப்ரைஸ் வந்து நம்மளுடைய ஃபேவரட் பேட்டர்ன். சாரிங்க, நேரம் வரல கோடு, ஒரு நிமிஷம். ப்ரைஸ் வந்து நம்மளோட ஃபேவரட் பேட்டர்ன், மேலே கீழே மேலே கீழே மேலே போயிடும், இதுதான் டார்கெட் இதுதான் டார்கெட்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருந்தோங்க. ப்ரைஸ் இங்கே இருக்கும்போதே அப்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ப்ரைஸ் வந்து அந்த இடத்த போய் ஹிட் பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதுலேருந்து வந்து இன்னும் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போது கீழே வந்தோன்னா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குங்க பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோங்க. நம்ம பேசின மாதிரியே கரெக்டாக போய் அந்த இடத்துல ஹிட் பண்ணிச்சு. ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருந்திங்கன்னா, மேலே இந்த ப்ரைஸ் கீழே வந்ததுங்க. திரும்ப அதே இடத்துக்கு போயிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி கீழே வந்து முடிஞ்சதுங்க மார்க்கெட்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தது மார்க்கெட்டில். ஒரு சின்ன புல்பேக் வந்தது, திரும்ப எக்ஸாக்ட் லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே எக்ஸாக்ட் லெவலுக்கு திரும்ப வந்துட்டு அந்த இடத்துலையே மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு வேளை இங்கேயே ஆரம்பிச்சதுன்னா மேலே கண்டிப்பாக போகும், மேலேருந்து திரும்ப இன்னும் ஒரு முறை ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம அந்த மாதிரி தாங்க ஒரு பார்வையை வந்து வச்சுருந்தோம். மார்க்கெட்டை எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆனோடனே என்ன நினச்சோம், ஓஹோ கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு, பட் ஸ்டில் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்துட்டு தான் மேலே போகும். ஸோ இதுதான் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் கிட்டே வரும்போது வி கேன் கோ ஃபார் எ பை ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளானு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்தது, திரும்ப ஒரு புல் பேக்கு, திரும்பவும் கீழே வந்தது, புல் பேக்கு, திரும்பவும் கீழே வர முடியல. இங்கிருந்தே ரிவர்ஸ் ஆனவன் இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணாமல் இருந்திருந்தானா கூட கீழே வருவான்னு நம்ம நம்பலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இது வரைக்குமே நமக்கு செல் ட்ரேடு தான், தைரியமாக இருக்கலாம், செல் பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான், புல் பேக் வந்துட்டு மேலே போயிட்டான், புல் பேக் வந்துட்டு மேலே போக முடியல, புல் பேக்கு அதே லெவலுக்கு தான் வந்தான், திரும்ப போகும்போது இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிட்டான், க்ளோஸ் வைக்க முடியல, பட் ஆனால் மேலே போக தான் ட்ரை பண்ணுறான். கீழே இது என்ன நடந்ததுன்னு தெரிலங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும், சென்செக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபால் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ளோஸ் வந்து உள்ளே தான் போய் வச்சான். இந்த லெவலை அவன் விடவே இல்லை, கடைசி வரைக்குமே விடலை. இன்ஃபேக்ட் அப்படி தான் சொல்லணும். 10 மணிக்கு இங்கே போனவன் லாஸ்ட்டாக மார்க்கெட்டை முடிகிற வரைக்குமே இந்த லெவலை பிரேக் பண்ணவே இல்லை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இங்கே வந்துட்டு போவான்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் மார்க்கெட் அவ்வளோ புல்லிஷாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து நடக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷனில் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது பைங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துக்கு வந்ததுன்னா ஃபார் ஷுர் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. பட் ஆனால் இந்த மாதிரியே மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ் ஆகுதுங்கிறதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துல பை எடுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. கம்முன்னு விட்டுறது தான் நல்லது. என்னமோ பண்ணுறா போடா அப்படின்ட்டு. ஏன்னா இது என்ன பண்ணுறானே தெரியாமல் ஏதோ வந்து பண்ணியிருக்கிறான். ஒரு 550 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து 650ங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கிறான். ஒரு 100 பாயிண்ட், எப்பவும் போல் 100 பாயிண்ட் வந்து மேலே கீழே போவான் நிஃப்டி, 100 பாயிண்ட் வந்து போயிருக்கிறான். ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் வந்து பெரும்பாலும் வந்து வேலையே இல்லைங்க. இங்கே வந்திருந்ததுன்னா வேலை வந்திருக்கும், இங்கே வராதனால வேலை இல்லை.
பட் ஆனால் இந்த சீக்வன்ஸை எப்போவுமே நீங்கள் வந்து கவனித்து பழகுங்க. இது மேலே போனால் கீழே வந்து மேலே போக முடியலை, கீழே வந்தால் கீழேயும் வர முடியல. மேலே போகும்போது இந்த ஐயை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாமல் கீழே வந்தானா, இந்த லோவை பிரேக் பண்ணானா திரும்ப வந்து இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா, ஒரு புல் பேக் வந்து மேலே போயிட்டான் பார்த்தீங்களா? புல் பேக் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான், புல் பேக் வந்து மேலே போகிறான், புல் பேக் வந்து மேலே போகிறான், புல் பேக் வந்து மேலே போயிட்டான். அப்புறம் இந்த ஐயை அவன் கட் பண்ணவே இல்லை பாருங்கள். கடைசி வரைக்கும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவும் இல்லை. ஸோ இப்படியே வந்து முடிச்சிட்டான். ஆப்ஷன்ஸில் ஒன்றும் பெரிய சக்ஸஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறாங்க நிஃப்டி. ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம். நம்ம பேங்க் நிஃப்டி வந்து டைரெக்டாக வந்து பேங்க் நிஃப்டி போயிடலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டில் இருக்குதுங்க ப்ரைஸு. இந்த சப்போர்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறத விட பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது இதுதாங்க. நிஃப்டி எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து போச்சோ, அதாவது நிஃப்டி வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருந்தது, கீழே வந்து சப்போர்ட் இருந்தது, இப்படி 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 போயிட்டு இருந்தால் இங்கே வந்துடுவான் டார்கெட்டுன்னோ அங்கேயே வந்துட்டான் கரெக்டாக. ஆனால் பேங்க் நிஃப்டியிலே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பார்த்தீங்களா? அது மேலே ரெசிஸ்ட் ஆகிறான், கீழே ட்ரெண்ட் ஆகிறான். மேலேருந்து கீழே வந்தால் மேலே போயிட்டான், மேலேருந்து கீழே வந்தால் மேலே போயிடுவான். டார்கெட்டு இதுதான். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு லீவு மார்க்கெட், அதனால் நாளைக்கே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. நாளைக்கே இந்த ரேஞ்சை வந்து பிடிச்சிருவானா? ஒருவேளை எதனாச்சும் ஸ்பைக் இது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பைரி ட்ரேடு சும்மா ஃபயராக இருக்கும். என்ன ஃபயராக இருக்கும்? இந்த 53,200 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை கொண்டு போய் மார்க்கெட்டை தொடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தொட்டதுக்கப்புறம் கீழே வர்றானா இல்லை இதையும் தாண்டி மேலே போகிறானான்னு தெரியாது. பட் ஆனால் டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எஜுகேஷ்னல் வீடியோங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோடனே டக்குன்னு போய் 53,000 கால் ஆப்ஷனில் நான் பை பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் நான் உங்களை பண்ண சொல்லலை, பண்ணாதீங்க. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். நிஃப்டியில் நடந்து முடிஞ்சிருச்சு, டார்கெட்டுக்கு போயிட்டான். எப்போ பார்த்தாலும் நிஃப்டி இப்படி தான் பண்ணுறான், சம்மந்தமே இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு டார்கெட் போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. பேங்க் நிஃப்டி அவன் தம்பி வந்து வரமாட்டான், டேய் வாடா அப்படின்னு அவனை கையை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். எப்போவுமே நிஃப்டி இதான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நிஃப்டி டார்கெட் போயிட்டான், பேங்க் நிஃப்டி இன்னும் டார்கெட் போகல. இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்படி மேலே போச்சு பார்த்தீங்களா, கீழே வரும்போது கரெக்டாக அவன் பாட்டுக்கு வந்துட்டானா, இந்த கீழே வரும்போதும் கரெக்டாக வந்துட்டானா, இப்படி மேலே போகும்போது என்ன பண்ணுறான், மேலே நல்லா குயிக்காக வந்து அப்படியே போயிருக்கணுங்க, போக மாட்டான். ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்கான். சரிங்களா? அப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப்படியே மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இதையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனான்னா புல் பேக் வந்துட்டு இப்படி மேலே போயிடுவான். ஸோ இது நடக்க தான் வந்து வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து நம்ம டார்கெட் வந்து இல்லைங்க. ஒரு வேளை இந்த லோவை கட் பண்ணானா வேணால் அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட்டை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகிறான் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய டார்கெட் எங்கே இருக்குது, மேலே போகணும். ப்ரைஸ் மேலே போய் இந்த லெவலில் பிரேக் பண்ணானா இன்னும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து எக்ஸ்பீரியல் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணான்னு பார்ப்போங்களா? ஓப்பன் ஆச்சுங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே என்ன பண்ணான், இதுதான் வந்து சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை அவன் விடக்கூடாது. குரூப்பில் டூப்பு கேண்டில் கூட இங்கே இருக்குதுங்க. ஆனால் இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை அவன் விடக்கூடாது. சப்போர்ட்டுக்கு மேலேயே இருக்கிற வரைக்கும் அவன் மேலே போயிடுவான். ஓப்பன் பண்ணோன்னே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னே லைட்டாக கீழே வர மாதிரி வந்துட்டு மேலே போயிருக்கிறான். லைட்டாக இப்படி வந்து போயிருந்தானா இப்படியே வந்து போயிருந்துருப்பான் மேலே. என்ன பண்ணியிருக்கிறான், நேராக சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். ப்ரீவியஸ் லெவல் ஏற்கனவே சப்போர்ட்டு, என்ட்ரி அட் எக்ஸிட்டு, இவ்வளோ வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறான் நம்மளுக்கு என்ட்ரி எடுக்குது. நம்ம வாங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்குறாங்க ஒரு ப்ளேலிஸ்ட்டில், ட்ரேடிங் பழகலாம் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் சொல்கிறேன், ஆப்ஷன் இல்லை, ஃபியூச்சர்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ட்ரேடை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. அதையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இது இன்னைக்கு ட்ரேடிங்கை சொல்கிறேன்.
சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் ஒரு பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை எப்படி வந்து உங்களுக்கு வந்து பிஹேவ் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியுங்க. டெய்லியும் நீங்கள் அதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மாஸ்டர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, ரீப்ளே மோடு வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் இல்லைன்னா எனக்கு வேறு எதில் கிடைக்கும், நான் பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாமா இல்லை எப்படி பண்ணலாம், அப்படி அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல மார்க்கெட்டு வந்து வந்துடுது, ஐ எம் கோயிங் டு டேக் அ பை ட்ரேட் ஹியர் அப்படின்னு சும்மா இப்படி வந்து எடுத்துக்கங்க. நீங்கள் பை ட்ரேட் இந்த இடத்துல எடுத்துட்டீங்க, இதை மார்க் பண்ணி அப்படியே விட்ருங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா நீங்கள் மைனஸில் இருக்க போகிறீங்க, மேலே இருந்தால் ப்ளஸில் இருக்க போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக அதே லெவலுக்கு வந்துருக்குது ப்ரைஸு. இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்குது, கீழே வந்தான், க்ளோஸ் எங்கே வச்சான் பார்த்தீங்களா? அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த கேண்டலோட க்ளோஸுக்கு வெயிட் பண்ணுங்கள், பதட்டப்படாதீங்க. ஐயோ கீழே போகிறான், ஐயோ மேலே போகிறான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் 1 ஹவரில் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்களே, அதை மறந்துடக்கூடாது. அது மைண்டில் அப்படியே பிரிண்ட் அடித்து வச்ச மாதிரி இருக்கணும். என்ன அனாலிசிஸு, கீழே வந்தான் மேலே போனான், கீழே வந்தான் மேலே தான் போக வாய்ப்பு இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான், அது எந்த இடம்னு தெரியாது. பட் ஆனால் திரும்பிட்டான் அப்படின்னா அதுலேருந்து வந்து புல் பேக் வந்து 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 மேலே போயிடுவான். அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஒரே விஷயம், இப்போ வரப்போகிற எக்ஸ்பீரிக்குள்ளார போயிடுவானா, எது வரைக்கும் போக வாய்ப்பு இருந்ததுன்னா அவ்வளோதான் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது இல்லையே. உங்களுக்கு அதில் ஒரு குழப்பம் இருக்குதுன்னா அடுத்த எக்ஸ்பைரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். சில பேர் வந்து இதை கூட நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்துக்கலாம், சார் நீங்கள் இது பெரிய லெவலில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், ப்ரைஸ் வந்து இட் டுக் சப்போர்ட் ஃப்ரம் திஸ் லெவல். இன்றைக்கி ட்ரேடிங்னு சொல்கிறேன், இட் டுக் சப்போர்ட் ஃப்ரம் திஸ் லெவல். எப்போ வந்து மேலே போவான், இன்னைக்கு இதை ஹையை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். இன்னைக்கு இதை ஹையை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதனாச்சும் சிக்னல் இருக்குதா, மேலேருந்து கீழே வந்தான், என்ட்ரி அட் எக்ஸிட்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே வந்து ஒரு தடவை என்ட்ரி கொடுத்தான், இன்னொரு தடவை என்ட்ரி கொடுத்தான், இந்த தடவை மேலே போயிட்டு கீழே வர முடியாமல் மேலே போனான்னா இந்த ஹைக்கு போயிடுவான். ஒன்ஸ் இந்த ஹையை கட் பண்ணிட்டான் அப்படின்னா மேலே போயிடுவான். அது எப்போ நடக்கும், திரும்ப இப்படி வந்து இப்படி போகலாம், இல்லைனா இப்படி வந்து மொத்தமாக கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். எப்படியோ ஒன்று, நமக்கு என்ன, இந்த இடத்த விடக்கூடாதவன், இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே போகக்கூடாது. மேலே போனான்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போனான்னா மேலே போயிடுவான். எங்கே போவான், இங்கே போயிடுவான். சிம்பிள். ஸோ என்ன பண்ணுறான், மேலே போனான், மேலே எங்கே போயிருக்கிறான் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு ஜஸ்ட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கிறான். சரியா? இந்த மூவ் நிஃப்டியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மூவ் வந்து இங்கேயே இருக்குது. அது என்னால் சரியாக சொல்ல முடியல, அது வந்து நியூஸ் கேண்டலா, இதில் என்ன நியூஸ் அந்த டைமில் வந்து வந்தது, ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லா மார்க்கெட்டுமே அஃபெக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட்டை அவன் பிரேக் பண்ணல, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை. இந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டு மேலே போயிருக்கான், இதுக்கு கீழே கூட போகல, ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே கூட போகல. பட் ஆனால் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போயிட்டான். சரி, ஓகே. ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான், ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணால் தான் கீழே போவான். ஸோ மேலேயும் போகலை, கீழேயும் போகலை. இப்போ இதான் நடந்துகிட்டு இருக்குது. பாக்ஸ் இதுக்குள்ளார ஒரு பாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ மேலே கட் பண்ணான்னா மேலே நல்லா போவான், கீழே கட் பண்ணான்னா கீழே நல்லா போயிடுவான். ஸோ எந்த பக்கம் கட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது, மேலே தான் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது எப்படி உங்களுக்கு தெரியும், 1 ஹவரில் நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எங்கே போயிட்டு இருக்கான், மேலே போயிட்டான். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் நடக்குது அப்படின்னா, இந்த கன்சால்டேஷனை பிரேக் பண்ணும்போது வால்யூம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. இது பாருங்கள், இந்த மேலே மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி கீழேயும் பிரேக் ஆகினா கீழேயும் வால்யூம் வந்து பெருசாக தான் இருந்திருக்கும். நீங்கள் அதாவது இதை மட்டும் பார்த்துட்டு இது வந்து நீங்கள் நடந்துருச்சு சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு வேளை ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா, புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. நீங்கள் புதுசாக ஒரு வேளை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் வர ஆரம்பிக்கும்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பின்னாடி ஹிஸ்ட்ரிக்கு போங்க. எங்கேயாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாக்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல போய் ரெசிஸ்ட் ஆகுது ப்ரைஸு, ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து வெளியே போகும்போது மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்னா கீழே இங்கே வரைக்கும் வரமாட்டான். மேலே போயிட்டானா, ஒருவேளை கீழே தான் போகுது அப்படின்னா கீழே இப்படி வந்துட்டு மேலே போகிறான் பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக மாட்டான். போகாமல் அப்படியே இங்கேருந்தே இப்படி வருவான், கீழே வந்துடுவான். ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல வால்யூமோடு பிரேக் ஆகும். இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. 1-2 இடங்களை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே இது நடக்குது. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இன்றைக்கி? மேலே 1 ஹவரில் வந்து எங்கே போகணும் ப்ரைஸு, இங்கே போகணும். இன்றைக்கே போயிடுவானா தெரியாது, நாளைக்கு எக்ஸ்பைரி, அதனால் நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டை எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை வந்து டிசைட் பண்ண முடியும். மார்க்கெட் எப்படி முடிச்சிருக்கிறான், ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டானா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த ஹைக்கு போகணும், இந்த ஹைக்கும் மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் மேலே போவோம், இல்லைனா போகிறது கஷ்டம். சரி, ஓகே, என்ன பண்ணுறான் இப்போ? இன்னொரு பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? அதான் இவ்வளோ பேட்டர்னை நீங்கள் சொல்லி தந்தால் எப்படி அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் சும்மா சாதாரணமான பேட்டர்ன்ஸ் தான், பேரலல் சேனல் பேட்டர்ன். ப்ரைஸ் இதில் வந்து என்னது, மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போயிருக்குது. இதை பிரேக் பண்ணி போயிடுவான். பட் ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் எடுக்கிறான் பார்த்தீங்களா. ரிஜெக்ஷன் இந்த இடத்துல வந்தோன்னா மார்க்கெட் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை பிரேக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மூமெண்டம் வந்து இதுக்கப்புறம்லாம் வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு மேலெலாம் ஒன்றும் பெரிய மூமெண்டம் இருக்காதுங்க. அன்லெஸ் அன்டில் எக்ஸ்பைரியோ இல்லைனா எதனாச்சும் நியூஸோ வராமல் அந்த மாதிரி பெரிய மூமெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போதைக்கு என்ன நடக்கணும், இப்போதைக்கு என்ன நடந்திருக்கணும், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்னை பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன், அடடா இன்றைக்கி வந்து 3 மணிக்கு மேலே பிரேக் ஆகி இங்கே வரைக்கும் போயிடுவான்னு நினச்சேன். நம்ம காலையிலேயே தானே டார்கெட்டுன்னு வந்து பிளான் பண்ணோம் நம்ம. அப்போ இது வரைக்கும் போயிடுவான் கன்ஃபார்மாக அப்படின்ட்டு வந்து நினச்சேன். பட் ஆனால் கீழே வந்தானா எதை பிரேக் பண்ணக்கூடாது, இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது, அப்படி தானே. அந்த லோவை பிரேக் பண்ணலனா தான் அவன் வந்து அப்படியே வந்து மேலே கண்டினியூ பண்ணுவான். இல்லை அப்படின்னா கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவன் என்ன பண்ணான், கடைசி வரைக்குமே அந்த இடத்த பிரேக் பண்ணவே இல்லை. இந்த இடத்தையும் அவன் பிரேக் பண்ணல, மேலேயும் போகல. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இடத்துல வந்தது சும்மா வெட்டி வேலை. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்தது, பிரேக் ஆகிடும்னு எவ்வளோ எதிர்பார்த்தேன், பிரேக் ஆகலை. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி முடிச்சிருக்கான்னு பார்ப்போமா. ஸோ நம்ம எதிர்பார்க்கறது என்னது, மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழே இருந்து மேலே போகணும். இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியே மேலே போய் கீழே வந்துருக்கிறான். ஒரு மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு புல் பேக் அதே லெவலுக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். நாளைக்கு மட்டும் கொஞ்சம் புல்லிஷாக இருந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சான் அப்படின்னா எப்படியோ 330 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அப்படி தாங்க வேலை செய்யுது. இந்த பேட்டர்னை ஏற்கனவே நம்ம நிறையா தடவை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நிறையா தடவை ஆப்ஷன்ஸில் பண்ணியிருக்கிறோம், ஆயிலில் பண்ணியிருக்கோம், கோல்டில் பண்ணியிருக்கோம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கிறோம், ஃபாரெக்ஸ் பேர்ஸில் பண்ணியிருக்கோம், ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸில் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல இந்த பேட்டர்ன் வந்து திரும்ப 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 வந்துகிட்டு இருக்குதுங்க. இது ஒரு மாதிரி சீக்ரெட்டான பேட்டர்ன் நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இது நான் நிறைய பார்த்துருக்குறேன், இது இப்படி தான் நடக்குது. சரிங்களா, மேலே ரெசிஸ்டன்ஸ் ஆகணும், கீழே ட்ரெண்ட் ஆகணும், இல்லை கீழே சப்போர்ட் எடுக்கணும், அப்புறம் மேலே வந்து ட்ரெண்ட் ஆகணும். கன்ஃபார்மாக வந்து இது வந்து டார்கெட்டை போய் அடிக்குது. 85 to 90% அடிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு நீங்கள் கவனமாக வந்து பாருங்கள். இது நடக்க நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. எப்போ வாய்ப்பு இருக்குது, மேலே போய் இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சான்னா அப்படியே அடுத்து போகிறதுக்கு பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி போகும்போது காலையில் என்ன பண்ணுச்சு, காலையில் இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுங்க.
சப்போர்ட்லேருந்து ஒரு வேளை இந்த சப்போர்ட் எடுத்தானா எங்கே போவான்? இன்னும் இந்த ஹைக்கு கண்டிப்பாக போயிடுவான். இனி இந்த ஹையில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது? 50 to 500 இருக்குது. 50 to 500 என்ன மாதிரி வந்து ரியாக்ட் ஆச்சு பார்ப்போமா? ஆப்ஷன்ஸில் 50 to 500 வந்து ஏற்கனவே 110 115 அப்படிங்கிற சப்போர்ட்லேருந்து தான் நேற்று வெள்ளிக்கிழமைக்கு மேலே போச்சு. வியாழக்கிழமைக்கு மேலே வர ஆரம்பிச்சது. வெள்ளிக்கிழமைக்கு பீக்குக்கு போயிட்டான். பீக்கு அப்படின்னா இந்த லெவல், அதுக்கும் மேலே இந்த லெவல் போயிட்டு கீழே வந்துட்டான். கீழே எங்கே வந்திருக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைக்கு என்ன சப்போர்ட்லேருந்து மேலே இவ்வளோ தூரம் போனானோ அதே சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா? அதே இடத்துலேருந்து 115 120ங்கிற இந்த இடத்துலேருந்து மேலே வந்தானா 230. எங்கேருந்து 130லேருந்து 230 திரும்ப பொறுமையாக கீழே வந்தானா இந்த லெவலுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பெரிய மூவ் நடக்கும்போது இந்த மாதிரி வந்தானா வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல பொறுமையாக கீழே வந்து அதே சப்போர்ட்டு பக்கத்துலேருந்து திரும்ப என்ன பண்ணியிருக்கான்? 120லேருந்து 330 வரைக்கும் போயிருக்கு. 330. இது மேலே போகும்போது என்ன எதிர்பார்த்தோன்னா இந்த லெவலுக்கு போவான்னு எதிர்பார்த்தோங்க. இந்த பாடிக்கு கண்டிப்பாக போயிடுவான் அப்படின்னு இன்றைக்கே ஜஸ்ட்டு ஒரு அழுத்தியிருந்தானா மேலே போயிருப்பான். 44 30 14 புள்ளியில் மிஸ் ஆச்சு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கே நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்ட்டு நிறைய எதிர்பார்த்தாங்க, நடக்கலை. இப்போ இதில் கூட உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு? ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா? ஓ மை காட், ஆப்ஷன்ஸ்லேயும் இதே மாதிரி பேட்டர்னா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே தான். கீழே வந்து மேலே போனால் இந்த ட்ரெண்ட் லைனு கிட்ட வரைக்கும் போனால் திரும்ப வந்து கீழே வந்துட்டான், மேலே போயிருக்கிறான். கீழே ஒரு வேளை வந்தான்னா மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த இடத்துலேருந்தே மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. மேலே போனான்னா எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அவருடைய பாடி லெவல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 500ங்கிற ரேஞ்சுக்கு ஒரு வேளை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 50 to 500 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து 53,200க்கு போயிடும் அப்படின்னு. 53,200க்குலாம் போச்சுன்னா இது வந்து 500 இல்லைங்க, அதுக்கும் மேலே வந்து கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், கவனிப்போம் நாளைக்கு எப்படி வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுது, என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாங்க. நம்ம எதிர்பார்க்குறது இதுதான். இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி நடந்ததுங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி வந்து நான் ரொம்ப கவனமாக வந்து மிட் கேப்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன தான் பேங்க் நிஃப்டி போயிட்டு இருந்தாலும் மிட் கேப்பில் வந்துட்டு என்ன நடக்குது, அந்த எக்ஸ்பைரி எப்படி வந்து பண்ணுறாங்க, குவான்டிட்டி எவ்வளோ, 75 குவான்டிட்டியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு லாட்டுங்கிறது 75 குவான்டிட்டி. ஸோ இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து கவனிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, இது ஒரு சப்போர்ட்டுங்க. இந்த சப்போர்ட்லேருந்து நீங்கள் திரும்ப வந்து ட்ரெண்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திரும்பவும் இது வந்து யாராச்சும் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்களா? அதை நான் வரையறதுக்கு முன்னாடி இது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா பரவாயில்லைங்க, கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திரும்ப இந்த பேட்டர்ன் வந்து ட்ரேடிங் வேர்ல்டு ஃபுல்லாகவே ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு இந்த இடத்துல தெரியாது. சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் இந்த ஹைக்கு மேலே போகணும். இந்த ஹைக்கு மேலே போனால் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி வந்து லைனை வந்து போடுவோம். ஹைக்கு கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வரும்போது என்ன பண்ணுவோம்? ட்ரெண்ட் லைன் போடுவோம். இந்த ப்ரைஸை கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்பினான்னா 90% ஹிட்டு. என்னைக்கெல்லாம் தெரியாது, ஆனால் ஹிட் பண்ணுறோம். ஒரே டேக்கில் போகிறானா? ஏன்னா இங்கே மேலேருந்து கீழே வரும்போது எப்படி வந்துருக்கிறான் பார்த்தீங்களா? கீழே இந்த மேலே போகும்போது இஸ் டேக்கிங் டைம். மேபி நாளைக்கே இப்படி கூட போகலாம். மேபி பட்ஜெட் அன்றைக்கி 28ஆம் தேதியோ நம்ம சொன்ன மாதிரி கேள்விங்க. ஸோ இப்போதுலேருந்தே பட்ஜெட் இப்படி அதை அப்படி பண்ணிடுவாங்க, இது இப்படி பண்ணிடுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க, டேக்ஸ் போட மாட்டாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. இது இப்படியே அரைச்சிக்கிட்டே இருப்பான். 28ஆம் தேதி வாக்கில் ஒரே பீக்கில் வந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஃபேமஸாக வந்து நிர்மலா கேண்டில் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நம்ம மதிப்புக்குரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேர்லேயே ஒரு கேண்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்போ வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ
ஸோ ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன் தான். நம்ம பார்த்தீங்களா, டைவர்ட்டே ஆகவே கூடாது, எப்போவுமே டைவர்ட் ஆகக்கூடாது. இதுதான் பேட்டர்னை போய் ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு புல் பேக் வந்தானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே தான் போவான். புல் பேக் வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு திரும்ப புல் பேக் வந்துட்டு மேலே போயிட்டு இருக்கான். திரும்பவும் கூட ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் சிக்னல் கூட ஒரு புல் பேக் வரலாம், அதுக்கப்புறம் மேலே வேகமாக போகலாம். இது நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து மேப்பு. இந்த மேப்பு ஃபாலோ பண்ணி போவானா அப்படிங்கிறது தெரியாது, பட் ஆனால் நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் யாரெல்லாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னு தெரில. பார்த்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் ஆச்சரியமாக இருக்கும். என்னோடய ஃபாலோவர்ஸு இந்த யூஸ் டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த பேட்டர்னு. ஏன்னா நிறைய இடத்துல நான் வந்து அதை வந்து சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ மேலே தான் அப்படிங்கிறது வந்து முடிவாயிடுச்சுங்க. மேலே தான் அப்படிங்கிறது முடிவானதுக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே என்ன நடந்து பார்ப்போங்களா. ட்ரெண்டாகி மேலே போனானா, மேலே இந்த இடத்துக்கு மேலே போகவே முடியல அவனால். பிரேக் ஆகி கீழே வந்தானா, ஃப்ரைடே முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. 1 ஹவரில் நம்ம எதிர்பார்க்குறதுக்கும் 5 மினிட்ஸில் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது அதான். 1 ஹவரில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு பார்த்துட்டோம், பட் ஆனால் 5 மினிட்ஸில் அதுக்கும் இதுக்கும் மேட்சே ஆகலையே. உண்மை தானேங்க. ஏன்னா அஸ் எ ட்ரேடராக நீங்கள் இதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை இப்படி தான் பார்த்துருப்பீங்க. மேலே மேலே போயிட்டே இருக்கிறான், ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஹையர் ஐ பண்ணலை. இங்கே ட்ரெண்ட் இப்படி போயிட்டு இருக்கான், ட்ரெண்டு ரொம்ப வீக் ஆகிட்டே வருது. செல்லர்ஸ் தே ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங், மார்க்கெட்டை விடவே மாட்டுறாங்க மேலே. அப்போ கீழே பிரேக்கும் ஆகிடுச்சு. அப்போ எங்கே சப்போர்ட் எங்கே இருக்குது? அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே. ஸோ இவ்வளோ சப்போர்ட்லாம் நம்ம வரையக்கூடாதுங்க. இந்த சப்போர்ட்டு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இங்கே இருந்து தான் இங்கே போயிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பிரேக் பண்ணானா மேலே போயிடுவான். ஒருவேளை இங்கே வந்தானா பை பண்ணலாம், இல்லை என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு அந்த மாதிரிலாம் எதனா வாய்ப்பு இருக்குதுன்னா we can ட்ரை. ஆக மொத்தம் மேலே தான், பட் ஆனால் எங்கேருந்து மேலேங்கிறது $1 மில்லியன் கேள்வி. ஸோ அது தெரிஞ்சால் நம்ம ட்ரேடிங் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறீங்களா? ஒரு ட்ரேடராக நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை பார்க்கும்போது வந்து இவ்வளவும் உங்கள் மைண்டில் வந்து ஓடணுங்க. இவ்வளவும் நீங்கள் உங்கள் மைண்டில் ஓடிச்சு அப்படின்னா தான் நீங்கள் ஒரு டெசிஷனை உங்களால் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறீங்க. ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டிங்க, மேலே தான் போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியும், பட் ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போனான்னா நடக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி மேலே தான் போயிட்டு இருக்கிறான் மார்க்கெட்டு, பட் ஆனால் ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டே ரெக்கவர் ஆகிறான். அன்றைக்கே ஃபால் ஆகிருக்கான், அன்றைக்கே ரெக்கவரும் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சமத்தாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஓப்பன் ஆன உடனே வந்து மேலே போக ட்ரை பண்ணால் மேலே போகல. இதைத்தான் நீங்கள் நோட் பண்ணணும். அவன் புல்லிஷாக மேலே போக போகிறான் அப்படின்னா இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும். ப்ரீவியஸாக ஒரு லைனை போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே போனான்னா கம்ஃபர்டபுளாக போயிடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் ஆகி எப்போவுமே மார்க் பண்ணு, ப்ரீவியஸ் லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோன்னா மேலே போக ட்ரை பண்ண முடியாமல் கீழே வந்தான், கீழே போக முடியல. நேற்றலோ கீழே போக முடியல. இங்கேருந்து திரும்ப மேலே வந்தான் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரே அழுத்து கீழே. திரும்பவும் மேலே வந்தவன் மேலே போக ட்ரை பண்ணான், இன்னும் இது ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆனான் பார்த்தீங்களா. மறுபடியும் எங்கே போனான், திரும்பவும் அதே லோவுக்கு போயிட்டான். இந்த கேண்டில் நிஃப்டியில் பார்த்தீங்க, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க, இந்த மிட் கேப் நிஃப்டிலையும் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இங்கேருந்து என்ன பண்ணான் ப்ரைஸு, பொறுமையாக மேலே போனான், இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போனான். இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான், ரொம்ப பொறுமையாக
ரொம்ப ரொம்ப எக்ஸ்பைரிக்கும் இந்த மாதிரி ட்ரேடிங்க்கும் வந்து சம்மந்தமே இருக்காதுங்க. ஏன்னா எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஷூட் அப் ஆகுங்க. எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸும், அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிற வரைக்கும், அது எங்கே வரைக்கும் போகுதோ, இல்லைனா பேங்க் நிஃப்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் கூட பயங்கரமாக வந்து மூவ்மெண்ட் ஆகும். மிட் கேப்பில் வந்து அந்த மாதிரி மூவ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மூவ் ஆகலைங்க. பட் ஆனால் மூவ் ஆச்சு. எது மூவ் ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோங்க, எது வந்து உங்களுக்கு ஹைனா இதாங்க ஹை, இந்த ஹை வரைக்கும் போயிடும் அப்படின்னு பார்த்தோம். 12569ங்க. அப்போ 12500 அப்படிங்கிற உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இங்கேயே இருக்குதுங்க, பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே வரும்போது ஃபஸ்ட்டு போய் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த எக்ஸ்பைரிக்குள்ளார போகிறது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 12500ங்க. போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுங்க. அப்போது 12500 அப்படிங்கிற அந்த கால் ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த சார்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இன்றைக்கி நடந்தது. சும்மா இந்த இடத்துக்கு வரும்போது வந்து 10 ரூபாய்க்கு வந்ததுங்க. 10 ரூபாய்க்கு வந்தான், நான் இந்த லெவலுக்கு மேலே போய் இந்த குரூப்பில் டூப்புக்கு கேண்டலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டானா ஹீ வில் கோ டு திஸ் லெவல் அப்படின்ட்டு வந்து மார்க் பண்ணி வச்சோங்க. ஸோ இதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்பைரியாக இருக்கிறதுனால அது வரைக்கும் போவானாக்கும் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சோம். சும்மா தான் மார்க் பண்ணி வச்சோம். ஸோ நம்ம எப்போவுமே விக்கை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, பாடி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்த லெவல் போய்ட்டால் அடுத்த லெவல் பாடி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், விக்கை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். சும்மா உங்களுக்கு மார்க்கிங்காக காட்டுறேன், அந்த ஹைக்கே போயிட்டான்னு காட்டுறேன். அப்போ இங்கிருந்து கீழே வந்தான் பார்த்தீங்களா, ஓ சூப்பர் பியூட்டி. இந்த பியூட்டியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 ரூபா தாராளமாக யூ கேன் கோ ஃபார் திஸ். 10 ரூபா, 10 ரூபாலேருந்து எங்கே போனான், 40 ரூபாய்க்கு போயிட்டான், 40 ரூபீஸ் போயிட்டான். இன்ஃபேக்ட் காலையிலேயே வந்து இந்த மூவ் வந்து எதிர்பார்த்தோங்க, காலையிலேயே வந்து 40க்கு போயிடுவான்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஒன்ஸ் அங்கேருந்து கீழே வந்தான் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைனு கன்ஃபர்மேஷன் எப்படிலாம் கிடைக்கிது பாருங்கள் நம்மளுக்கு. ஸோ இந்த பேட்டர்னை ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே சொல்கிறேன், ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நான் சொல்கிறது தப்புன்னு சொல்லுங்கள், இல்லை நீங்கள் முடிஞ்ச மார்க்கெட்டை சொல்கிறீங்க, லைவில் சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள், இப்படி குத்தம் சொல்லுங்கள், இல்லை பாராட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் இந்த பேட்டர்னை மெமரைஸ் பண்ணுறேங்க. எங்கேயாச்சும் பார்த்துட்டீங்க அப்படின்னா போயிடுங்க. 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 100 சொல்லக்கூடாது, 90 தான் சொல்லுவேன், 80 தான் சொல்லுவேன், 90 தான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த பேட்டர்னை நான் வந்து எத்தனை தடவை நான் பார்த்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இவ்வளோ ட்ரேடிங் இதுலேயும் சொல்கிறேன் நான், இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் 10,000 ரூபா பணம் வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணுறது, 1 லட்ச ரூபா பணம் இருந்தால் நான் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடு வேறு இருக்குது, வேறு நிறைய சொல்லியிருக்கிறேன். 5 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. 25 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறேன். இல்லைங்க என்கிட்ட 10,000 தான் இருக்குது, என்ன பண்ணணும்னா இதுதான் பண்ணணும், வெயிட் பண்ணணும், இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் எங்கேயா பிடிக்கணும், இந்த மாதிரி டயத்துக்காக வெயிட் பண்ணி இருந்து இந்த ட்ரேட் எடுக்கணும், சம்பாதிக்கணும். சரிங்களா? இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து பயிற்சி பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்னே வந்து இருக்காது. பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்தது, பார்த்துட்டிங்கன்னா பிடிச்சிருந்துடலாம், அதான் பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துடலாம். சரிங்களா? சரியா? ஏதோ புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி முதல்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா, ஏதாவது உங்களால் முடியும் அப்படின்னா
உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில், அதாவது நம்ம ஆளுங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் இங்கிலீஷில் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், பட் ஆனால் ஒரு வீடியோ கூட இன்னும் போடலை. அந்த பழைய வீடியோ ஒரு வீடியோ மட்டும் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு கம்முன்னு வந்து விட்டுருக்கிறேன். நான் அதிலலாம் நான் இந்த பேட்டர்னை பற்றி சொல்லுவேனான்னு எனக்கு தெரியல. நம்ம ஆளுங்க நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர்ன் பார்க்குறீங்களா, அடிச்சு விடுங்க, பார்த்துக்கலாம். பட் ஆனால் எப்போவுமே வந்து என்ன சொல்லுவேன், சேஃப்டி முக்கியம். கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடுங்க. இந்த ப்ரீவியஸ் விக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு 6 மாதம் பயிற்சி பண்ணிவிட்டு கோர்ஸை முடிச்சிருங்க. 6 மாதம் ஃப்ரீ கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே அப்படியே போய் இந்த பேட்டர்ன் வரும், நான் பண்ணிடுவேன், சூப்பராக நான் வந்து ஜெயிச்சிருவேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து சினிமாவில் தான் நடக்கும். நிஜத்தில் நீங்கள் உருண்டு புரண்டு கஷ்டப்பட்டு தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் டைமும் ஆகும். ஸோ புட் ஆப்ஷனில் இது கூட நடந்ததுங்க. அந்த ஒரு மூவ் வந்தது பார்த்தீங்களா, ஒரு பெரிய மூவ் வந்தது பார்த்தீங்களா, அந்த டைமில் புட் ஆப்ஷனில் கடன்னு மேலே போனான். 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி தான், அந்த ரேஞ்சில் தான் வந்து 2 பேருமே அங்கேயே தான் இருந்தாங்க. காலாங்காதால் புட் ஆப்ஷன் கடன்னு மேலே போச்சு. என்னடா அது, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து கால் ஆப்ஷன் நம்ம எப்போ எதிர்பார்த்த மாதிரி வந்து கால் ஆப்ஷன் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ மிட் கேப் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோங்க. இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னமே. சரிங்களா? எத்தனை பேர் இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே பிடிச்சிங்க, இல்லை மிட் கேப் வந்து யாரெல்லாம் ட்ரேட் பண்ணீங்க, வாய்ப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு பார்த்தாச்சு. சென்செக்ஸ் வேண்டாம். அடுத்து வந்து நம்ம கமாடிட்டி போயிடலாங்க. கோல்டில் என்ன நடக்குது, என்னதான்ப்பா நடக்குது கோல்டு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக நம்ம நேற்று வந்து வீக்லி கோல்டு ரிவ்யூவில் XAU USDயில் நம்ம வந்து கிளியராக வந்து இது எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருந்தோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை போய் நீங்கள் பாருங்கள். ரொம்ப பின் பாயிண்ட்டாக வந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்ததுங்க. இந்த டவுன் ட்ரெண்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஹைக்கு போயிட்டு புல் பேக் வந்து கீழே வந்து புல் பேக்கு கீழே வர முடியாமல் அங்கிருந்து மேலே வந்த ப்ரைஸு இதுக்கு மேலே போகணுங்க. போவான். அப்போ இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு புல் பேக் வந்துட்டு மேலே போயிட்டு இருக்கான். இப்போ புல் பேக் வந்து அவன் என்ன பண்ணுவான், மேலே போகணும். ஸோ இதான் லிட்ரலாக இதான் நடந்துகிட்டு இருக்க கோல்டில். பட் ஆனால் நம்மளை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுவான், நல்லா ஏமாற்றுவான், நிறைய கீழே வர மாதிரி காட்டுவான், மேலே போகிற என்னென்னமோ பண்ணுவாங்க. இப்போதைக்கு டார்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் டார்கெட். ப்ரீவியஸாக இது டார்கெட்டாக இருந்தது, அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருக்கான் ப்ரைஸு. இப்போ இதுதான் டார்கெட்டு. இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வர்றது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கீழே வர்றது வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்த வந்து அவன் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்து கீழே வந்தான், திரும்ப மேலே வரும்போது இந்த புல் பேக்கை கட் பண்ணணும். இந்த இடத்துக்கு வந்து இவன் எப்போ இதை கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். இந்த கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து ஆச்சுங்க. மேலே போனான், கீழே வந்தான், மேலே போனான், கீழே வந்தான், மேலே போனான், கீழே வர முடியாமல் மேலே போனான், மேலே பிரேக் ஆகி மேலே போயிட்டான். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணான், கீழே இந்த சப்போர்ட்டு மேலே வரைக்கும் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே அங்கேயே வந்தான், திரும்ப அங்கேயே வந்தான். இது ஒரு ட்ரெண்டு பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போனான். ப்ரீவியஸ் ஐயே பிரேக் பண்ணோன்னே அங்கேருந்து வந்து இன்னும் கூட மேலே போயிட்டான். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இதை ஒரு லோவாக எடுத்துக்கிட்டான், மேலே போய் இந்த இடத்த வந்து கட் பண்ணோம், கட் பண்ணால் மேலே இந்த டார்கெட்டுக்கு போயிட்டானா. ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்து மேலே போவாங்கிறது உங்களுக்கு தெரியும். மேலே எப்படிலாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா. ரொம்ப வேகமாக சொல்லிட்டானா, புரியல அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதை திரும்ப இன்னொரு தடவை பாருங்கள். அப்படி இல்லைன்னா வீக்லி ரிவ்யூ இருக்குது XAU USD, அதில் ரீப்ளே மோடில் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் பொறுமையாக போய் அதை போய் பாருங்கள். சரியா?
சரி, ஓகே. இந்த சப்போர்ட்டில் இருந்து கூட மேலே மூவ் ஆன ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கிளியராக வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறான். இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகிருக்கிறான். மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு மேலே போயிட்டு கீழே வர முடியல. வர முடியாமல் மேலே போனால் இந்த இடத்த கட் பண்ணனானா மேலே போயிடுவான். கட் பண்ணிட்டான். கட் பண்ணி மேலே போய் கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த லோ இதுதான் ஃபஸ்ட்டு லோ, மேலே போயிட்டு கீழே இந்த லோவுக்கு வரக்கூடாது. வராமல் மேலே போனால் மேலே போயிடுவான். மேலே போனானா ப்ரீவியஸ் ஹையிலேருந்து திரும்ப வந்து கீழே வந்தானா இங்கேருந்து வந்து இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போயிட்டான் பாருங்கள். கீழே வரும்போது வந்து திரும்ப இந்த லோ தான், இதே லோ தான், கொஞ்சம் இந்த லோவுக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இதையே நீங்கள் லோவாக வந்து எடுத்துக்கலாம். இந்த லோவை அவன் கட் பண்ணக்கூடாது. இங்கே வந்தால் கூட நீங்கள் பை பண்ணலாம். என்ன பண்ணான், இங்கேருந்து மேலே போயிட்டான். சேம் ஹை. கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, அவன் மேலே போய் இதுக்கு மேலே ஹை வச்சுட்டு வரைக்கும் இதான் லோ. அது வரைக்குமே இதை இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் இதுதான் லோ. இங்கே வந்தானா பை, இது கீழே வந்தானா தான் கீழே வருவான். இப்போ என்ன பண்ணிட்டான், மேலே போயிட்டான். இப்போ எது லோ, இதுதான் லோ. ஒரே கோடு கூட இருக்கா, அழிச்சிருவோம். இதான் லோ. இதை கட் பண்ணக்கூடாது. அவன் கட் பண்ணாமல் போனான்னா போயிடுவான். ஃபஸ்ட் டைம் இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் தான் மேலே போயிருக்கிறான். இந்த தடவை இவ்வளோ தான். இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு ஒருவேளை கீழே வந்தான்னு வைங்களேன், கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கோல்டு கீழே வரக்கூடாது. அவனோட டார்கெட்டு எங்கேயோ இருக்குது. எங்கேயோ இந்த சென்ஸ் நீங்கள் டேயில் போனீங்கன்னா தெரிஞ்சிடும். அவனோட டார்கெட்டு இங்கே இருக்குது. 74,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டேயில் வந்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? ட்ரெண்டாக இருக்கிறான். மேலேருந்து கீழே வந்தான், மேலே போனான், கீழே வந்தான், மேலே போனான், கீழே வந்தான், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகிறான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, தேர்ட் அண்ட் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு புல் பேக்கு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து புல் பேக் வருவானா வரமாட்டானான்னு தெரியாது. பட் ஆனால் மேலே இங்கேருந்து போனான்னா எங்கே வரைக்கும் போயிடுவான், இங்கே வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தானா எதுக்கு கீழே வரக்கூடாது, இதுக்கு கீழே வரக்கூடாது. ஆஸ் பர் டே சார்ட்டு இது கீழே வரக்கூடாது. இப்படி ஒரு வேளை இன்றைக்கி நாளைக்கு இந்த வீக்கில் வந்து எதுனா பிரேக் ஆகி ரொம்ப கீழே வர மாதிரி வந்தானா கூட இதுக்கு கீழே வராமல் இருந்தானா திரும்பவும் வந்து அவன் வந்து மேலே இந்த டார்கெட்டுக்கு போயிடுவான். ஸோ அதான் கோல்டு, அதான் நடந்துகிட்டு இருக்குது கோல்டில். 5 மினிட்ஸில் போய்ட்டு நீ எப்படி ஓப்பன் பண்ணான்னு பார்ப்போமா? 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போகிறான்னு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. எவ்வளோக்கு கீழே வாங்குறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லது. ஓகே, இங்கே ஓப்பன் பண்ணிருக்கான் சம்மந்தமே இல்லாமல். ஒரு சின்ன புல் பேக் இருக்குது ப்ரீவியஸில். பட் ஆனால் இதை ஒரு புல் பேக்கை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுதான் வந்து லோவாக நம்மளால் எடுத்துக்க முடியும். இல்லைனா இதை லோவாக எடுத்துக்கலாம். மேலே போனவன் இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே போயிடுவான், இல்லைனா போக மாட்டான். கீழே வந்து திரும்ப என்ன பண்ணான், அதே ஹையை போய் டச் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே வந்தானா புல் பேக்கு மேலே போக முடியல. கீழே வந்தானா நெக்ஸ்ட் டைம் போகும்போது இதுக்கு மேலே போனால் போயிடுவான். இந்த இடத்துல மேலே போனால் திரும்பவும் மேலேயே மேலே போய் இந்த புல் பேக்கு போயிட்டு புல் பேக் வந்தான், கீழே வந்தான், இப்போ இப்படி வந்து போயிட்டார். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த இந்த 2 சப்போர்ட்டுக்குமே வராமல் அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டார். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பை ட்ரேடை வந்து ஒரு சின்னதாக மினியில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பை ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு. நீங்கள் முன்னாடியே எடுத்துருக்கணும், இந்த சப்போர்ட்டுக்கிட்டவே எடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கான். இப்போ ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான். ஒரு வேளை மேலே இந்த இடத்துல எதனாச்சும் வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் அந்த மாதிரி எதனா கொடுத்தான் அப்படின்னா இவன் வந்து இப்படி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டுக்கு. அதை கவனிக்கணும். ஏன்னா பையெல்லாம் வந்து கீழேயே பண்ணாதான், மேலே போனதுக்கப்புறம் பை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குங்க, எப்போவுமே சொல்கிறேன். சரியா? அப்படி நீங்கள் பை பண்ணி ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்போர்ட் தான். சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். எப்போவுமே வெயிட் பண்ணிட்டு பை பண்ணிங்கன்னா அடுத்த பாடி வந்து கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது.
நீங்கள் ஆஸ் எ பிகினராக நீங்கள் சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும், அதாவது எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட், அது எங்கெங்கே மார்க் பண்ணுறது அப்படின்னா, சும்மா உங்கள் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க, ரொம்ப பெருசாகவும் வைக்காது. ட்ரேட் பண்ணும்போது என்ன சைஸில் வைப்பீங்க கேண்டில், அது போதும். அதில் மார்க் பண்ணிக்கிங்க. இதுதான் ரெசிஸ்டன்ஸு, இதுதான் வந்து சப்போர்ட். இன்றைக்கி கரெக்டாக இது பக்கத்துலேருந்து கீழே வந்தான், பட் ஆனால் கீழே ரொம்ப வரல, வராமல் இப்படி மேலே போனால், ஒரு வேளை நீங்கள் ஒன்று பண்ணுவோமா, ஒன்று பண்ணுவோம். இதுதான் ரெசிஸ்டன்ஸுங்க, மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு வந்தால் செல் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு வருது ப்ரைஸ், செல் பண்ணிட்டோம். ஆனால் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். ஜஸ்ட்டு அங்கே தான் க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். பாடி மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டானா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த யோசனைக்கு இடமே கிடையாது. இங்கேருந்து புல்லிஷாக இப்படி வரானே, இதில் போய்ட்டு நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ண வேண்டியதான். ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறான். ஒரு வேளை கீழே வந்தானா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம்ல. மேலே போனான்னா ரொம்பலாம் போயிட மாட்டாங்க. இந்த இடத்துல போய் க்ளோஸ் வைக்கிறானோட வச்சுக்கோங்க, சும்மா ஒரு 30 பாயிண்ட்டு மினியில் கோல்டில் போயிடும். போனால் போகுது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம வந்து பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு போக வேண்டியதான். அதனால் பயப்படாமல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் பாட்டு ட்ரேட் எடுங்க. மேலே போய் க்ளோஸ் வச்சானா 10-20 பாயிண்டில் க்ளோஸ் வைப்பான். மேக்ஸிமம் எப்போவுமே 5-10 தான் இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு தடவை தான் 15-20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டுன்னு போவான். லெட் இட் பி. அது இல்லாமல் நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணியிருந்த 2 நாள் 3 நாள் தான் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுவேன்னா அது இன்னும் பியூட்டிஃபுல். கேபிட்டல் நல்லா வச்சுட்டு உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஜாலியாக வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு பை ட்ரேடு இந்த இடத்துல எடுத்துடுறீங்க, மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கான், மேலே போய்ட்டு கீழே வரான், நான் பையை இந்த இடத்துல எடுத்தோன்னே கீழே வர்றான், வந்தால் வந்துட்டு போகிறான்னு விட்டுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கே போயிருக்கிறான், இங்கே வரைக்கும் போயிருக்கான். நேற்று தான் எடுத்தீங்க, இன்றைக்கே வந்து இங்கே போயிட்டான். ஸோ ஹோல்ட் பண்ணலாம். 2 நாள் 3 நாள் 4 நாள் 10 நாள் ஹோல்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி வின் 85% ஆஃப் த ட்ரேட்ஸ். 85% ஆஃப் த ட்ரேட்ஸ். ஓவர் ட்ரேட் பண்ணாமல் அமைதியாக வந்து இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் வின் ஃபார் ஷுர். சரிங்களா? சரி, ஓகே. க்ரூட் ஆயில், வாட்ஸ் ஹேப்பனிங் இன் க்ரூட் ஆயில்? க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சப்போர்ட்டுக்கு வருவான்ட்டு எதிர்பார்த்தேன். இது சப்போர்ட்டுக்கு வந்தானா பை பண்ணானா மேலே போகணும், சப்போர்ட்டுக்கு வராமலே மேலே போயிட்டான். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இப்போது இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து சொல்லலாம், என்னது ஹை பண்ணியிருக்கான், இந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணானா மேலே போவான், மேலே எங்கே போவான், இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், இங்கே வந்து ஒரு புல் பேக் வரும்போது வந்து ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, இங்கேருந்து வந்து நல்ல ட்ரெண்டாக இருக்கிறான், அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறான். மேலே போய் கீழே வரும்போது திரும்ப வந்து இந்த புல் பேக்கை ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி க்ளோஸ் வைக்க முடியல, அதனால் மேலே போயிருக்கிறான். இன்னொரு புது ஹை வச்சிட்டான். கீழே வரும்போது இந்த லெவலை அவன் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணலான்னா என்ன பண்ணுவான், திரும்ப மேலே போய் இந்த லெவல் வரைக்கும் போவான். ஸோ இதைத்தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் வேறு சார்ட்டில் அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் திரும்ப வந்து ட்ரேடிங்கில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ட்ரேட் பண்ண ஆஸ் எ பிகினராக நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் இதுதான். ஒன்று இங்கே வந்தால் ஒரு செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறது, இல்லைனா இந்த மாதிரி சப்போர்ட் லெவல் ப்ரீவியஸாக எங்கேயாச்சும் வந்து சப்போர்ட் இருக்கும், அந்த லெவலுக்கு வந்ததுன்னா பை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த லெவல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது. வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா என்ன நடந்துருக்குது பாருங்கள், ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கிறான். வெயிட் பண்ணியிருந்து பை பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ தூரம் போயிருக்கான். இந்த லெவலில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் சூப்பராக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அவசரப்படாமல், பதட்டப்படாமல், கேபிட்டல் தேவையான கேபிட்டல், நல்ல கேபிட்டல் வச்சுக்கிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதில் தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. அடுத்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பெரிய ஃபாலுங்க. நேச்சுரல் கேஸில் பெரிய ஃபால். இங்கே எங்கே சப்போர்ட்டெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஃபால் ஆகிட்டு போயிட்டு இருக்கான். டெய்லியும் ஃபால் ஆகிறான். ரெக்கவர் ஆகி மேலே வந்தானா எதுக்கு மேலே போனால் மேலே போவான்,
இதுக்கு மேலே போனால் தான் போவான். ஏன் அப்படி சொல்கிறோம்? ப்ரீவியஸ் ஸ்விங்கு இதுக்கு மேலே போனால் தான் இதில் மேலே போவான், இதுக்கு மேலே போனால் தான் இது மேலே போவான். இப்போ கீழே ஒரு லோ, புதுசாக ஒரு லோ வச்சுட்டான் அப்படின்னா இதுக்கு மேலே போனான்னா தான் அது மேலே போவான். ஸோ இது வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண 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 யூ வில் லேர்ன் த மார்க்கெட். சரி சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்தது நன்றி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா வீடியோ இன்னொரு தடவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.